கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இந்த பூமியில் உள்ள மனுஷரில் அநேகர் துன்மார்க்கராய் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் கர்த்தருக்கு பயந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தெய்வபக்தி குறைந்து போனாலும் தேவ தூஷணம் அதிகரித்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே தெய்வ பக்தியுள்ள ஜனங்களும் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தர் மீது பக்தி வைராக்கியமாய் இருப்பார்கள். இவர்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய மகிமையையும் மாட்சிமையையும் பயபக்தியோடு அங்கீகரிப்பார்கள். கர்த்தருடைய தெய்வீக ஆளுகைக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள். இந்த பிரபஞ்சத்தின் சரித்திரத்திலே கர்த்தருக்கு பயந்த மீதியான ஜனம் எல்லா காலங்களிலும் இருக்கிறார்கள். சில சமயங்களில் கர்த்தருக்கு மீதியானவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தியானித்து பார்ப்பார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே தம்மை பற்றியும் தம்முடைய சித்தத்தை பற்றியும் தம்முடைய பராமரிப்புகளை பற்றியும் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். வேதத்தின் வார்த்தைகளை தியானித்து அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தையும் தியானிப்பார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். தாங்கள் பயப்படும் கர்த்தரை பற்றி அவர்கள் தங்களுக்குள்ளே கலந்து உரையாடுவார்கள். தமக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர்கள் மத்தியிலே சகோதர ஐக்கியம் இருக்கும். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயும் ஆதரவாயும் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் பேசிக்கொள்வதை கர்த்தரும் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் ஞானமாக பேசிக்கொள்வார்கள். அவர்களுடைய வார்த்தைகளில் பரிசுத்தமும் விசுவாசமும் இருக்கும். அவர்கள் ஒருவரோடொருவர் ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொள்வதனால் அவர்களுடைய விசுவாசமும் பரிசுத்தமும் விருத்தியாகும். தேசத்திலே துன்மார்க்கரும் அகங்காரிகளும் அதிகரிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒற்றுமையாய் இருந்து கர்த்தரை துதிப்பார்கள், பரிசுத்தமாய் ஜீவிப்பார்கள். துன்மார்க்கர் துணிகரமாய் பாவம் செய்யும் போது கர்த்தருக்கு பயந்தவர்களோ கர்த்தரை நம்பி நன்மை செய்வார்கள். கர்த்தர் மீது தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்வார்கள். சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள். குற்றம் இல்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். யோபு 17:8. பாவிகளும் தெய்வ பக்தி இல்லாதவர்களும் சத்தியத்தை புரட்டுவார்கள். தேவனை பற்றி தூஷண வார்த்தைகளை பேசுவார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் கூட கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பாவிகளை கடிந்து கொள்வார்கள். பாவிகளால் கர்த்தருக்கு பயந்தவர்களை வஞ்சிக்க முடியாது. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருக்கிறான். மாய்மாலக்காரர் யாரை வஞ்சிக்கலாம் என்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் மனுஷர் மத்தியிலே கபட வார்த்தைகளை பேசுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். மனுஷருடைய ஆத்துமாக்களை வஞ்சிப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள். பாவிகளும் துன்மார்க்கரும் ஜனங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய சுறுசுறுப்பாய் கிரியை செய்யும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒன்றாய் சேர்ந்து தங்களுடைய கரங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள். ஒருவரோடொருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையும் ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளையும் பேசி தங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வார்கள். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தரும் ஆதரவாய் இருப்பார். அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் போது அவர்கள் பேசுவதை கர்த்தரும் கவனித்து கேட்பார். பரிசுத்தவான்களுடைய பேச்சு கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 2 சீஷர்கள் எம்மாவு ஊருக்கு போகும் வழியிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டு போனார்கள். அப்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்கள் பேசுவதை கேட்டார். அவர்களோடு கூட கிறிஸ்துவானவர் 3ஆம் நபராக நடந்து போனார்.
அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். லூக்கா 24:13 முதல் 15 வரை. பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் தமக்காக செய்கிற ஊழியங்களை கர்த்தர் தம்முடைய நினைவிலே வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை பார்த்து, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். கர்த்தரிடத்தில் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. இந்த புஸ்தகம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுகிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56:8. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் எல்லா காரியங்களையும் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் கர்த்தரை துதிக்கிற துதிகள், அவரை புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள், கர்த்தருக்காக நாம் செய்கிற ஊழியங்கள் ஆகிய எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து நினைவு கூறுகிறார். நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. கர்த்தர் தமக்கு ஏற்ற காலத்திலே நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுப்பார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் அவர்களுக்காக சம்பத்தை சேர்த்து வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. யாத்திராகமம் 19:5. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு சம்பத்தாய் இருக்கிறார்கள். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஏசாயா 62:3. கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் வரப்போகிறது. கர்த்தர் பூமியின் மண்ணில் இருந்து தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேர்ப்பார். அவர்கள் இப்போது எல்லா தேசங்களிலும் சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஒன்றாய் கூட்டிச் சேர்ப்பார். விதையை விதைக்கும் போது அது நிலத்தின் எல்லா பாகங்களிலும் சிதறி விழும். அது அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கும் போது அதை அறுவடை செய்து தானியத்தை கூட்டிச் சேர்ப்பார்கள். அதுபோலவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூட்டிச் சேர்ப்பார். கர்த்தருடைய ஜனத்தின் மீது அவருடைய கிருபை வந்து தங்கி இருக்கும். அவர்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டாயிருக்கும். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. கர்த்தருடைய ஜனமாகிய நாம் பிள்ளைகள் தங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல நாமும் நம்முடைய கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய ஊழியக்காரர் மீது விழுந்த கடமை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறந்து நம்முடைய புதிய சிருஷ்டியின் மூலமாக கர்த்தருடைய தெய்வீக சுபாவங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். நாம் சும்மா இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. தம்முடைய பிள்ளைகள் ஒரு ஊழியமும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் சும்மா இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய பயிற்சிகளை கொடுக்கவில்லை. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இதுவே நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் சந்தோஷமாயும் உற்சாகமாயும் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய அன்பே நம்மை ஆளுகை செய்து அவருடைய ஊழிய பாதையில் நம்மை வழிநடத்த வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் இருதயத்தில் பெருமை இல்லாமல் மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நெகேமியா கர்த்தருக்கு அதிகமாய் ஊழியம் செய்தார். ஆனாலும் நெகேமியா கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறார்.
ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. நெகேமியா 13:22. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கடாட்சிப்பார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கும் உலக பிரகாரமான பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பக்தியில்லாத யூதர்கள் இப்போது தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது. தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வராது என்று சொல்லி துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தரோ நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையே வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். தமக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தமக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காண்பிப்பார். கர்த்தரை விசுவாசியாதவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் ஜீவித்து துன்மார்க்கத்தில் மரித்து போவார்கள். கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் துன்மார்க்கருக்கு கிடைக்காது. ரோம பேரரசின் சேனை எருசலேமை அழித்து போட்டார்கள். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் எருசலேமோடு சேர்ந்து அழிந்து போனார்கள். கர்த்தரை நம்பினவர்களோ அழிவுக்கு தப்பித்துக் கொண்டார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது பூரணமாய் நிறைவேறும். மனுபுத்திரர் எல்லோரும் 2 பிரிவாக பிரிக்கப்படுவார்கள். ஒரு பிரிவில் உள்ளவர்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், மற்றொரு பிரிவில் உள்ளவர்கள் கர்த்தரை சேவிக்காதவர்கள். கர்த்தரை சேவிக்கிறவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். கர்த்தரை சேவிக்காதவர்கள் துன்மார்க்கராய் இருப்பார்கள். கர்த்தரை சேவிக்கிறவர்கள் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். கர்த்தரை சேவியாதவர்கள் அவருக்கு ஊழியம் செய்ய மாட்டார்கள். இந்த உலகத்தில் நீதிமானுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் இடையே வித்தியாசம் காண்பது சிரமமாய் இருக்கிறது. எல்லோரும் ஒன்று போலவே இருக்கிறார்கள். துன்மார்க்கன் கூட நீதிமானின் வேஷத்தை தரித்துக் கொண்டு மாய்மாலம் பண்ணுகிறான். கர்த்தரிடத்தில் பக்தி இல்லாதவன் கூட பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறான். இக்காலத்தில் நம்முடைய பார்வையில் அநேகர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் போல இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் இருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களில் பரிசுத்தமில்லை. அங்கே துன்மார்க்கம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தர் துன்மார்க்கரை தம்முடைய ஊழியக்காரராக அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தருக்கு பயந்தவர்களில் அநேகர் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் ஒருவேளை பிரபலமான ஊழியக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் பெரிய ஸ்தாபனங்களை சேராதவர்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வார்கள். கர்த்தர் அவர்களுடைய இருதயங்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கடைசி நியாய தீர்ப்பு நாளின் போது அவர் நீதிமானையும் துன்மார்க்கனையும் வெவ்வேறாக பிரிப்பார். கர்த்தருக்கு மறைவான காரியம் எதுவுமில்லை. அவர் மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளின் போது எந்த மனுஷனாலும் அவருக்கு முன்பாக மாய்மாலம் பண்ண முடியாது. அன்று நம்முடைய உண்மையான சுபாவம் வெளிப்படும். மனுஷர் கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த சம்பவம் நடைபெறும். மனுஷருடைய பேச்சை கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருடைய சமூகத்தில் ஞாபக புஸ்தகம் ஒன்று உள்ளது. அதில் கர்த்தருக்கு பயந்தவர்களின் பேச்சும் செயலும் எழுதப்பட்டிருக்கும். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். என் சம்பத்தை நான் சேர்க்க வருவேன். நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள்.
நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். விசுவாசிகளுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கும் காரியங்கள்: சம்பத்து, கொழுத்த கன்றுகள், சூரியன், பொன், கனிதரும் விருட்சம், மான், பச்சையான ஒலிவ மரம், பனைமரம், கேதுரு மரம், நட்சத்திரங்கள், கழுகுகள், சீயோன் மலை, உப்பு, வெளிச்சம், பட்டணம், விளக்கு, கோதுமை, பாலகர், மீன், ஊழியக்காரன், ஆடு, கிளை, ஆட்டுக்குட்டி, மாளிகை, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள், சரீரத்தின் அவயவங்கள், நிருபங்கள், ஸ்தானாபதிகள், தூண்கள், போர் சேவகர்கள், மல்யுத்தம் பண்ணுகிறவன், பாத்திரங்கள், ஜீவனுள்ள கற்கள், ஆவிக்கேற்ற மாளிகை, அந்நியர்களும் பரதேசிகளும், பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். அங்கே நீதிக்கும் அநீதிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை காண்பார்கள்.